ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் 2025 மும்பை இந்தியன்ஸோட ட்ரையல்ஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியோட ஃபஸ்ட் மேட்சோட ப்ராக்டிஸ் செஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியோட ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்துட்டு விரைவில் ஆரம்பிக்குது. அதோட ப்ராக்டிஸ் செஷனில் டீம் இந்தியா இருக்கிறாங்க. இந்த ஒரு ப்ராக்டிஸ் செஷனை பொறுத்த வரைக்கும் ஸோ டோட்டலி வந்து பார்த்திங்கன்னா கம்பீர், பும்ரா, அதுக்கப்புறம் விராட் கோலி இவங்க எல்லாரும் தான் வந்துட்டு ஹைலைட்டாக இருக்கிறாங்க அந்த இடத்துல. ஈவன் வந்துட்டு பும்ராவை பொறுத்த வரைக்கும் ஸோ அவர் வந்துட்டு அதிகமாக ஓவர் போடாமல் ஹர்ஷித் ராணாவை வந்துட்டு அதிக ஓவர்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ண வச்சுருக்கிறாங்க. ஸோ டோட்டலி டெபு அப்படிங்கிறது ஹர்ஷித் ராணாக்கு இந்த டெஸ்ட் சீரியஸில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் பேசப்பட்டுருக்கு. அதே நேரம் எஸ்எஸ் ஜெய்ஸ்வால் வந்துட்டு நெட்ஸில் லாங் டைம் வந்து பேட்டிங் பண்ணியிருக்கிறாரு. ஸோ பும்ரா வர்சஸ் எஸ்எஸ் ஜெய்ஸ்வால் அப்படிங்கிற காம்பினேஷனும் அதிக தடவை இருந்திருக்கு. ஈவன் வந்துட்டு ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் ஸோ டோட்டலி நம்மளோட பவுலிங் லைனப்புக்கும் நம்மளோட பவுலிங் லைனப்பில் நம்மளோட ஸ்குவாடுக்கும் அவங்க ஸ்குவாடுக்கும் எடுத்து வச்சு பார்க்கும்போது ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஸ்குவாடை ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்குவாட் போய் சந்திக்கிறதுல எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த ஒரு ஸ்குவாட் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு எல்லாருமே ஒரு ஹெவியான ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது தான் போட்டுட்ருக்காங்க. ஃபீல்டிங்கில் விராட் கோலி ஒரு வேறு லெவல் சம்பவம் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் வந்துட்டு நம்முடைய ரோஹித் சர்மா கிடையாது. ஸோ வந்து பும்ரா தான் கேப்டன்சி எடுக்கிறாரு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் டெஸ்ட்லேருந்து தலைவன் உள்ளே வந்துடுவாப்பில். ஃபஸ்ட்டு டெஸ்ட்டை ஒரு ஹை ஹோப்ஸில் வந்துட்டு நம்ம வைக்கணும், அதுதான் மெயின். ஸோ அப்போ தான் வந்துட்டு அடுத்தடுத்த மேட்சஸும் நமக்கு வந்துட்டு நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸோடு நம்ம போக முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இந்த இடத்துல வந்து இருக்குது. ஸோ பிரசித் கிருஷ்ணாவும் வந்துட்டு அதிக நேரம் வந்துட்டு நம்மளால் நெட்ஸில் பார்க்க முடிஞ்சுது. ஸோ ரிஷப் பண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ அவருடைய அக்ரெசிவ் பேட்டிங் தான் இந்த இடத்துலையும் வந்துட்டு அவரோட இன்டென்ட் அப்படியே தொடரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கேஎல் ராகுல் வந்துட்டு ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயம் இருந்திருக்கு. ஸோ ருத்துராஜ் யுகத் இப்போ டீமோட ஸ்டே ஆகலை. டேவிட் படிக்கலோட டீமை வந்துட்டு ஸ்டே பண்ண வச்சிருக்கிறாங்க. ஸோ டேவிட் படிக்கல் இன்னும் கிளம்பல, ஒரு டீமோட தான் இருக்கிறாரு. பேக்கப் ஓப்பனர் அப்படிங்கிற அடிப்படையில் எப்போ வேணாலும் அவர் உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. ஏன்னா இன்ட்ரா ஸ்குவாட் மேட்சஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேவிட் படிக்கல் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை வந்து தொடர்ந்து கொடுத்துருக்காரு. ஸோ டோட்டலி டீமோட பிரைமரி மெம்பர்ஸ் அப்படின்னா ஸோ ரிஷப் பண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து எஸ்எஸ் ஜெய்ஸ்வால், கேஎல் ராகுல், அஸ்வின் இவங்க எல்லாரும் ஒரு ஹார்டான ப்ராக்டிஷனில் இருந்திருக்கிறார். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா 5 மேட்ச் டெஸ்ட் சீரியஸ் ரொம்ப முக்கியமான டெஸ்ட் சீரியஸ் வேறு. இந்த டெஸ்ட் சீரியஸை ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஹைலைட் பண்ணி வச்சா தான் WTC ஃபைனல்ஸ்க்கு வர போக முடியும். வெயிட் பண்ணி பார்ப்பேன் நடக்குதுன்னு. நெக்ஸ்ட்டு எம்ஐயோட ட்ரையல்ஸ் அப்டேட். ஸோ எம்ஐயோட ட்ரையல்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ டோட்டலி இப்போ வந்துட்டு ஒரு உத்தரப்பிரதேஷ் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனை வந்து பார்த்திங்கன்னா ட்ரையல்ஸ்க்கு கூப்பிட்டுருக்குறாங்க. அவர் ட்ரையல்ஸில் சம்பவம் பண்ணியிருக்கிறாரு. அவர் ஃபார்மர் எம்ஐ பிளேயரும் கூட. 2022 அவர் எம்ஐயில் விளாண்டவர் தான். ஆரியன் ஜுரைல் அப்படிங்கிற பிளேயர். சச்சின் டெண்டுல்கரே ட்ரெயின் பண்ணுற லெவலுக்கு வந்து அவர் இருந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி 2022 நிறைய வீடியோஸ் எல்லாம் கூட ரிலீஸ் ஆச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ டோட்டலி அவர் வந்து உத்தரப்பிரதேஷை ரெப்ரசென்ட் பண்ணி தான் ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக ஆடிட்டு இருக்காரு. ஸோ அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னா அவர் ரொம்ப யங் பிளேயர், 23 இயர்ஸ் தான் அவருக்கு ஆகுது. இப்போ அவர் வந்து என்ன சாதனை பண்ணார்னா உத்தரப்பிரதேஷோட T20 லீகோட ஃபஸ்ட்டு செஞ்சுரி அடித்தது ஆரியன் ஜுயல் தான். ஸோ டோட்டலி அது வந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்து பேசப்பட்டுச்சு. கோரக்பூர் லயன்ஸ் அப்படிங்கிற டீமுக்காக ஆடிட்டு இருந்த ஒரு யங் பிளேயராக வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பேட்டிங் செம்ம மாசாக இருந்துச்சு. ஸோ ஒரு ஹார்ட் ஹிட்டர் ஆஃப் ஸ்பின். ஸோ அதாவது வந்து அதிரடியான அட்டாக்கிங் பேட்ஸ்மேன் அப்படிங்கிற மாதிரி லெவலில் தான் அவர் இருப்பார். ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 25 ஃபஸ்ட் கிளாஸ் மேட்சஸ் அப்படிங்கிறத அவர் ஆடி இருக்கிறாரு. 1431 ரன்ஸ் அட் த ஆவரேஜ் ஆஃப் 40.88 அடிச்சிருக்கிறாரு. லிஸ்டிய மேட்சஸை பொறுத்த வரைக்கும் 34 மேட்சஸ் ஆடி இருக்கிற ஜுயல் 1273 ரன்ஸ் அடிச்சிருக்கிறார் அட் த ஆவரேஜ் ஆஃப் 45. ஸோ அவருடைய ஹையஸ்ட் ஸ்கோர் அப்படின்னா 159. T20ஸில் வந்துட்டு 12 இன்னிங்ஸ் ஆடின நம்மளுடைய ஆரியன் ஜுயல் 285 ரன்ஸ் அப்படிங்கிறத வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்துட்டு இந்த ட்ரையல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ராகுல் சஹரோட பவுலிங் அப்படிங்கிறத போட்டு பொழந்திருக்கிறாரு. ஏன்னா வந்து ட்ரையல்ஸில் ராகுல் சஹரும் இப்போ இருந்திருக்கிறார் அப்படிங்கிறத இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மும்பை இந்தியன்ஸோட ட்ரையல்ஸில் ராகுல் சஹர், ஆரியன் ஜுயல் இருந்திருக்கிறாங்க. ஸோ இதில் ராகுல் சஹரோட பவுலிங் வந்துட்டு அந்த இடத்துல ஆரியன் ஜுயலுக்கு போடப்பட்டு ஆரியன் ஜுயல் அந்த பவுலிங்கை பொழந்திருக்கிறார் அப்படிங்கிறது அப்டேட்டு. ஸோ இதை நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் டைகர் அஃபிஷியல் வெப்சைட்டில் கூட போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ மும்பை இந்தியன்ஸ் அப்போ IPL 2025 மீண்டும் அவங்களுடைய ஃபார்மர் பிளேயர்ஸை உள்ளே கொண்டு வரதுக்கு நிறைய பிளான் வச்சுருக்காங்கன்னு தெரியுது. ராகுல் சஹரில் திரும்பி வந்தால் ஸ்பின் அட்டாக் அப்படிங்கிறது செம்மாசாக இருக்கும். ஆரியன் ஜுயல் நல்ல ஒரு தரமான ஒரு யங் பிளேயராகவும் இருப்பார். யங் பிளேயர் தான் அந்த மெகா ஆக்ஷனில் தேவைப்படுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள்.